Hi, hello friends, welcome to punarvis kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல பால் பவுடர் வச்சு குண்டு குண்டான குலாப் ஜாமுன் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸ்வீட்ல எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமானது இந்த குலாப் ஜாமுன். ரெகுலரா நம்ம ரெடிமேட் பவுடர் வாங்கி செய்வோம். ஆனா பால் பவுடர்ல இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. ரொம்ப சுவையா இருக்கும். இப்போ ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் ரவை, 2 ஸ்பூன் மைதா, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இதை நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக பாலை தெளித்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா மாவை சாஃப்டாக பிணைஞ்சிக்கலாம். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம ஜாமுனுக்கு தேவையான சுகர் சிரப்பை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரைக்கு சமமாக 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். இப்போ சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு பாலை சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரையில் இருக்கிற அழுக்கெல்லாம் மேலே படிஞ்சிருக்கு பாருங்கள். இப்போ இதை அழகாக மேலாக்க எடுத்துடலாம். இப்போ வாசனைக்காக ஒரு 5 ஏலக்காவை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு ஜாமுனுக்கு தேவையான சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே எடுத்து தனியாக வச்சுட்டு நம்ம ஜாமுனை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கையில் நெய்யை தடவிட்டு ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு மாவை எடுத்து விரிசல் இல்லாமல் உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கணும். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒவ்வொரு பாலை எண்ணெயில் சேர்த்துக்கலாம். எண்ணெயை இந்த மாதிரி அழகாக கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ எல்லா பக்கமும் ஜாமுன் நல்லா ஃப்ரை ஆகும். இப்போ பாருங்கள், எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ இதை எடுத்து நம்ம சுகர் சிரப்பில் சேர்த்துக்கலாம். ஜாமுனை சேர்க்கும்போது சுகர் சிரப்பு மிதமான சூட்டில் இருக்கணும். இப்போ இந்த ஜாமுன் 2 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். அதுக்கப்புறமா எடுத்து நம்ம பரிமாறலாம்.
இப்போ நம்மளோட சூப்பரான குண்டு குண்டான குலாப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே சூப்பராக இருக்கு இல்லையா? இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செய்து பார்த்தீங்கன்னா கடையில் விற்கிற மிக்ஸை வாங்கி நம்ம செய்யவே மாட்டோம். அவ்வளோ சூப்பராக அருமையான சுவையில் இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. பசித்து ருசித்து சாப்பிடுங்க.